Audio Jungle. Audio Jungle. கல்யாண தேதி வந்து கண்ணோடு ஒட்டிக்கிச்சு பெண் நெஞ்சில். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எடிட்டிங் தமிழன். நான் உங்கள் முத்துகிருஷ்ணன். ஸோ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மேரேஜுக்கு தகுந்த ஒரு டெம்ப்ளேட் தான். எப்படி உங்களோட அதாவது மேரேஜுக்கோட பொண்ணு மாப்பிள்ளையை வச்சு எப்படி எடிட் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தா தான் நான் எந்தெந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறேன்னு உங்களுக்கு வந்து புரியும். கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க, ஏன்னா உங்களுக்கு புரியாது. ஓகே, இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்களோட Kinemaster வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட Kinemaster இல்லை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டு 16:9 அப்படிங்கிற இந்த சைஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம 16:9 தான் வந்து எடிட் பண்ண போகிறோம். மேலே பார்த்தீங்க அப்படின்னா மீடியான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். மீடியாவை கிளிக் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டை பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நான் செலக்ட் பண்ணுற கலர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இது இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லை உங்களுக்கு வேறு கலர் வேணும்னா கூட வச்சுக்கோங்க. எதுக்கு சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும் கொஞ்சம் நேரத்தில். இப்போ வந்து இதை வந்து ஒரு செகண்டுக்கு ட்ராக் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ வந்து லேயரை கிளிக் பண்ணி மீடியாவுக்கு போய்க்கிங்க. ஸோ நான் இந்த வீடியோட லிங்க்கு, நான் இதுக்கு யூஸ் பண்ண போகிற லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அந்த டெம்ப்ளேட்டு. அதாவது இந்த க்ரீன் கலர் ரிமூவ் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து அந்த ஃபோட்டோ வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கொஞ்சம் வந்து ஜூம் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் ஜூம் பண்ண தெரியாதவங்க இப்படி வந்து ஜூம் பண்ணிடுவீங்க. இது ரொம்ப வந்து ஜூம் ஆயிரும். இப்போ கரெக்டாக எப்படி பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனை கிளிக் பண்ணிக்கிட்டு ஃபுல் சைஸ் வந்து கொடுத்துருங்க. ஸோ கரெக்டாக வந்து ஃபுல்லாகிடும். இப்போ வந்து டிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த க்ரீன் கலரில் தான் நம்ம வந்து அந்த ஃபோட்டோ வந்து வைக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோ வந்து ஸோ அந்த பொண்ணு மாப்பிள்ளை ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்ஜியில் இருக்கணும். ஸோ அதாவது பிஎன்ஜி அப்படின்னா அந்த ஒரு ஃபோட்டோ மட்டும்தான் இருக்கும். பேக்ரவுண்டில் எதுவுமே இருக்கக்கூடாது, டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஸோ பண்ணுறவங்களுக்கு இது எடிட்டிங் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி வந்து ஃபோட்டோ வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை வந்து குரோமா கீயை கிளிக் பண்ணிவிட்டு எனேபிள் பண்ணுங்கள். ஸோ பார்த்திங்கன்னா அந்த பூ அந்த செடி எல்லாமே க்ரீன் கலர் தான். அதனால் நம்ம மேலே இருக்கிறத பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம். லைட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக வந்து வந்துடும். இப்போ வந்து டிக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபோட்டோ வந்து ஆட் பண்ண போகிறோம். லேயரை கிளிக் பண்ணி மீடியா போயிருங்க. ஸோ நீங்கள் அந்த ஃபோட்டோ எங்கே வச்சுருக்கீங்களோ அங்கே போய் எடுத்துக்கோங்க. நான் பார்த்திங்க அப்படின்னா ஃபோட்டோ வந்து வச்சுருக்கேன், அங்கே வந்து எடுத்துக்கிறேன். ஸோ நான் வந்து இந்த ஃபோட்டோ வந்து பேக்ரவுண்ட்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்து வந்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இதை நான் வந்து வச்சுக்கிறேன், இப்படி வந்து வச்சுக்கிறேன். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா சமந்தா அந்த ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காண்டி தான் பண்ணி காட்டுறேன். லேயரை கிளிக் பண்ணி மீடியா போயிருங்க. ஸோ நீங்கள் ஃபோட்டோ ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா லேயரை கிளிக் பண்ணி தான் மீடியா போகணும், பார்த்துக்கோங்க. அதையும் இந்த ஃபோட்டோவையும் ஒரேடியாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ எதுக்கு சொல்கிறேன்னு உங்களுக்கு இப்போ வந்து புரியும். எடுத்துக்கிட்டு இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோ லேயரை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ வீடியோ லேயரை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா 3 டாட் இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு பிரிங் டு ஃப்ரண்ட் அப்படின்றத கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த வீடியோ லேயர் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து வந்துடும். உங்களுக்கு பார்க்குறதுக்கே அந்த ஃபோட்டோ வந்து பின்னாடி போன மாதிரி இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். இல்லை உங்களுக்கு தகுந்த கரெக்டான அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் வேணும், அதாவது சாட்சி கீழ்ச்சி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ ஓகே, வச்சுக்கலாம். அடுத்து சமந்தா ஃபோட்டோ ஓகே வச்சாச்சா. இப்போ வந்து இங்கே விஜய் ஃபோட்டோ இருக்குல்ல, அதுக்கு கீழே பாருங்கள் எழுதுகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதாவது பார்த்தா அவங்களுக்கு தெரியும். இதில் என்ன எழுதுறேன் அப்படின்னா நான் வந்து விஜய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எழுதிக்கிறேன். விஜய்னு போட்டுட்டு டிக் கொடுத்துக்கிறேன். இதில் இருக்க ஷேடோவில் ஆஃப் பண்ணி விட்ருங்க, ஷேடோ ஆஃப் பண்ணி விட்ருங்க. அப்புறம் ஃபாண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் இந்த ஏரியல் ரவுண்டடு எம்டி போல்டு அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோவுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் வந்து சாய்ச்சிட்டு அந்த ஒரு எழுத்தில் கொண்டு போய் வந்து வைங்க. இதை கலர் எப்படி மாற்றுறது அப்படின்னா இந்த ரவுண்டு மாதிரி இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிக்கிட்டு பிளாக் கலர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கலர் பார்த்திங்கன்னா மாறிடும். ஃபுல்லாக வந்து ட்ராக் பண்ணி விட்ருங்க. இப்போ இதை வந்து நம்ம இப்போ சமந்தாவுக்கு பேர் எழுதணுன்னா மறுபடியும் முதலேருந்து தான் எழுதணும். அதுக்கு நம்ம கலர்லாம் எதுவுமே நம்ம மாற்ற தேவையில்ல. இதை கிளிக் பண்ணிக்கிட்டு டூப்ளிகேட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதே டூப்ளிகேட்டாக வந்துடும். இதை அப்படியே நீங்கள் எடுத்தீங்கன்னு வந்து வச்சுக்கோங்க. இங்கே வச்சுக்கிட்டு பேரை மட்டும் மாற்றுங்க. ஸோ அது பேர் என்ன வேணால் இங்கே இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணிக்கிட்டு பேரை மட்டும் மாற்றுங்க. சமந்தா பேரை மாற்றிட்டு டிக் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து வந்துடும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நாள் அப்புறம் இடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. நீங்கள் 4 இடத்துக்கும் இதே தான். நீங்கள் வந்து அப்படியே வந்து இதை வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஸோ டூப்ளிகேட் பண்ணிவிட்டு ஸோ ஒரு விஜய் எடுத்துகிட்டு வந்து நான் இங்கே வந்து வச்சுக்கிறேன். ஸோ கவனமாக பண்ணுங்கள், ஏன்னா இதாகிரும், வேறு லேயர் வந்து செலக்ட் ஆகிரும்.
ஸோ பார்த்து பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இந்த ஐக்கானே கிளிக் பண்ணிவிட்டு டேட்டை வந்து எடுத்துக்கோங்க. இன்றைக்கி தேதி வந்து எவ்வளோன்னு தெரியலையே, 27. இன்னும் வீட்டில் இருக்கிறதுக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேது. 27/12/2020 இப்படி வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ டேட்டு பார்த்திங்கன்னா வந்து வந்துடும். அதை அழகாக வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணி கரெக்டாக வந்து வைங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இதே தான் டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. டூப்ளிகேட் எடுத்துகிட்டு இதை எடுத்துகிட்டு வந்து இங்கிட்டு வந்து வைங்க. இடம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இது என்னவோ அதை வந்து எடுத்துக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா திருச்சின்னு சும்மா வந்து அடிச்சுக்கிறேன். திருச்சின்னு அடிச்சுட்டு ஓகே வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த இடம் பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஆயிரும். ஸோ அவ்வளோதான், வெரி சிம்பிள். இதில் ஆடியோ இருக்குது, ஆனால் நான் அந்த ஆடியோ வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்து ப்ளே ஆகுது. நீங்களே வந்து பாருங்களேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து ப்ளே ஆகுதுன்னு. சவுண்டோடு வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ஒன்று வந்து ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் மட்டும் பண்ணி விட்ருக்கேன். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.